இந்த வருடம் மடு திருத்தலத்தினுடைய ஆவணி திருவிழாவுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே முதல் கட்டமாக இன்றைய நாளிலே மன்னார் கச்சேரியிலே மன்னார் அரசாங்க அதிபர் உயர் திரு கனகேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலே அனைத்து மாவட்ட திணைக்களங்களின் தலைவர்கள் இன்னும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் உட்பட ஒரு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த மடு திருப்பதிக்கு வருகின்ற மக்களுடைய அடிப்படை தேவைகளை எப்படியாக நிறைவேற்றுவது, அவர்களுக்குரிய பாதுகாப்பை எப்படி வழங்குவது, இது தொடர்பான சட்டம் ஒழுங்கை எப்படி நிலைநாட்டுவது என்று எல்லா விடயங்களும் இந்த கூட்டத்திலே இன்று தீர்மானிக்கப்பட்டன. ஆகவே இந்த கூட்டமானது மக்களுடைய நலன் கருதி ஒவ்வொரு வருடமும் இந்த மடு ஆவணி திருவிழாவுக்கு முன்னரும் அதே போன்று ஆடி திருவிழாவுக்கு முன்னரும் இடம்பெறுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே இந்த கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த திருவிழாவை பொறுத்த மட்டிலே எல்லா விதமான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. மக்களுடைய அடிப்படை தேவைகள் தொடர்பாக, அதே போன்று மக்களுடைய ஆன்மீக தேவைகள் தொடர்பாக மன்னார் மறைமாவட்ட குருக்கள் இன்னும் ஏனைய குருக்களுடைய உதவியோடு மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையுடைய தலைமையிலும் அதே போன்று மடு பரிபாலகருடைய பொறுப்பிலும் இந்த ஏற்பாடுகள் ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த திருவிழாவுக்காக வருகின்ற மக்களுடைய கவனத்துக்கு சில விடயங்களை இந்த வேளையிலே தெரிவிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இங்கு வருகின்றவர்கள் இந்த மடு திருத்தலத்தினுடைய புனிதத்தன்மையை கருத்திலே கொண்டு முக்கியமாக போதைப்பொருள் பாவனை, மதுபாவன பாவனை இவற்றை முற்றாக தவிர்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த புனித தலத்தினுடைய புனிதத்தன்மையை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை இங்கு வருகின்ற எல்லோருக்கும் இருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே நினைவூட்டுகின்றோம். அதே போன்று இங்கு வருகின்றவர்கள் அனைவரும் நாகரிகமான ஆடைகளை அணிந்து இந்த புனித பிரதேசத்தை மதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த முறையும் நாங்கள் இந்த திருவிழாவின் பொழுது வலியுறுத்தியதை போன்று திருவிழா அன்று மக்கள் கூடுகின்ற வழிபாட்டு இடம், அதாவது திருத்தலத்தினுடைய ஆலய போட்டிக்கோ மண்டபத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த மைதானம், அந்த வளாகத்திலே முதல் நாள் இரவு வேஸ்பர் அன்று 14ஆம் தேதி இரவு மக்கள் இரவு அதிலே தங்குவதை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த இடத்திலே இரவு மக்கள் தங்குவதனாலே பலவிதமான அசௌகரியங்கள் அடுத்த நாள் திருவிழாவுக்காக மக்கள் கூடுவதிலே இருக்கின்றது. கூடி வருகின்ற மக்கள் அந்த திருவிழாவிலே வளாகத்திலே கூடுகின்ற பொழுது இரவு தங்குகின்ற மக்களால் சில சுகாதார சீர்கேடுகள் இன்னும் பலவிதமான அசௌகரியங்களை அந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றபடியினாலே தயவு செய்து முதல் நாள் திருவிழாவுக்கு வருகின்றவர்கள் வேஸ்பர் ஆராதனை முடிந்த பின்னர் நீங்கள் இரவு தங்குவதற்கு வேறு இடங்களை தேடிக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். சில இடங்களை, பொது மண்டபங்களை, சில பிரத்யேகமான இடங்களை நாங்கள் ஆயத்தம் செய்திருக்கின்றோம். அந்த இடங்களிலும் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்பதை இந்த வேளையிலே தெரியப்படுத்துகின்றோம். ஆராதனை வழிபாடுகளை பொறுத்த மட்டிலே 6ஆம் தேதி இந்த மாதம் நாளைய தினத்திலிருந்து ஆவணி மாதம் 6ஆம் தேதி மாலை கொடியேற்றத்தோடு திருவிழா ஆரம்பமாகின்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு திருச்செவ மாலையோடு திருவழிபாடுகள் இடம்பெறும். வழக்கம் போல காலையிலே தமிழிலும் சிங்களத்திலும் திருப்பலி இடம்பெறும். அதை தொடர்ந்து 14ஆம் தேதி வெஸ்பர் ஆராதனைகள் மாலை 6 மணிக்கு திருச்செவ மாலையோடு ஆரம்பமாகும். அதை தொடர்ந்து வெஸ்பர் ஆராதனையிலே நற்கருணை நாதருடைய பவனியும் நற்கருணை ஆசிரும் இடம்பெறும். அடுத்த நாள் 15ஆம் தேதி ஆவணி மாதம் 15ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு திருவிழா திருப்பலி இடம்பெறும். மன்னார் ஆயருடைய தலைமையிலும் இந்த வருடம் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுடைய தலைமையிலும் இந்த திருவிழா திருப்பலி இடம்பெறும். ஆகவே இந்த திருவிழாவுக்கு மக்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு மடு அன்னையினுடைய ஆசியையும் இறைவனுடைய அருளையும் நிறைவாக பெற்று செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி.